காற்று வந்து தாலாட்டும் வீடு இது கடவுள் வந்து ஓய்வு கொள்ளும் நாடு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பழைய குற்றாலம் மலை அடிவாரத்தில் தான் இருக்கும். இப்போது வந்து இந்த நம்ம சேனலில் வந்து முதல் முறையாக வந்து சமையல் வீலாக் பண்ண போகிறோம். அதுக்காக தான் வந்திருக்கோம். நம்ம குழுவினர் சார்பாக கறி விருந்து நிகழ்ச்சி பண்ண போகிறோம். நம்ம சேனலில் முதல் முறையாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமையல் வீலாக்கு வெறித்தனமாக பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன ரெடி பண்ண போறியா? சால்னா வைக்க போறீங்களா? சரி சரி சரி. என்ன காயுது நம்ம எடுத்து வச்சிருக்க பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டை, ஏலம், கிராம்பு எல்லாத்தையும் வந்து பொடிச்சு பொடிச்சா இது வந்து இப்போ என்ன காயோ அதுக்கு உள்ள போடுறோம். இது வந்து இப்போ செடி ஏற்றிட்டு எண்ணெய் காய வச்சுக்கணும். தேங்காய் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் கையில் எடுத்து வச்சிருக்க பொருள் வந்து பட்டை, ஏலம், கிராம்பு இதெல்லாம் தான் இப்போ போடுறோம். எண்ணெய் காஞ்சதுன்னு கருவேப்பிலை வந்து மணத்துக்காக. அந்த வெங்காயம் தக்காளி எடுத்துவாங்க. வெட்டி வச்சது ஒரு பேஷன்ல இருக்கு பாருங்க. சட்டியை தவிர எல்லா இடத்துலையும் பிடிக்கும். போனோம். வெட்டி வச்ச வெங்காயம் தக்காளி பார்த்துங்க. சிக்கன் பீஸ் கழுவிச்சுங்க. எலும்பு ஈரல் சரி. ஆமாம், கட் பண்ணுறீங்களா? இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்டா உள்ள தட்டுறோம். இது வைக்க போகிறது வந்து எலும்பு சாடலாம். அதனால் வந்து எலும்பு, ஈரல், மாங்காய் இந்த எல்லா ஐட்டத்தையும் வந்து உள்ள தட்டுறது. அடுத்து உள்ள வந்து உப்பு போடுறோம். தேவையான அளவு உப்பு முதல்ல போட்டோம் அப்படின்னா அந்த எலும்புல வந்து கரெக்டாக உப்பு பிடிக்கும். கல் உப்பு. சிக்கன் மசாலா, கறி மசாலா ரெண்டு இருக்கும். அடுப்பு தெரிஞ்சா பரவாயில்ல, என் இடுப்பு தெரியக்கூடாது. பொடி சிக்கன் மசாலா, கறி மசாலா பொடி தேவைப்படுதா? வேண்டாம். அதாவது விறகடுப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு இயற்கை மனத்தோட வந்து ஒரு நல்ல ஒரு மனத்தை கொடுக்கும். கேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கெமிக்கல். அதாவது இயற்கை முறையில் நம்ம சமைக்கிறதுனால இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்து நம்ம கல்லே தட்டி போடுறோம். மிக்சியில் அரைக்காம தட்டி. ஆமாம், தட்டி போட்டு கொண்டு வரது எல்லாமே ஒரு நேச்சராக இருக்கணும் அப்படிங்கிறது. இயற்கை சூழலில் அப்படியே இயற்கை அமைக்கும். தண்ணிட்டு தாங்க. இருக்குதான். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடும்.
தேங்காய் ஏற்ற மாதிரி நீங்க இப்போ பண்றது வந்து எத்தனை பேருக்குண்ணே? இது ஒரு 20 பேர் கணக்கு பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது அப்படியே வேகட்டும். அன்னைக்கு போனோம் 4 பேர்ட்ட கேட்டோம். அவங்க ஃபுல்லா அதான் சொன்னாங்க, யானை கடைக்கு கண்டி வச்சுல யூடியூப் 20 நிமிஷம். ஆமா. இப்போ எல்லாம் நல்லா சிக்கன் பீஸ் வந்து வெந்துருச்சு. அரைச்சி வச்சிருக்க தேங்காய், அதில் வந்து தேங்காய் பொரிகடலை மட்டும் வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். பார்த்து இது வந்து ஹோட்டலில் வந்து அண்டி குருணை கசகசா இதெல்லாம் வந்து போடுவாங்க. நம்ம வந்து சிம்பிளாக பண்ணுறதுனால, இயற்கையாக பண்ணுறதுனால நம்ம அந்த மற்ற ஐட்டங்கள் எதுவுமே சேர்க்கலை. அண்டி குருணை அதெல்லாம் வந்து கசப்பு தன்மை கொடுக்கும். அதெல்லாம் சேர்க்காம நேச்சராக பண்ணிட்டுருக்கோம். தேங்காய் பொரியலில் மட்டும் சேர்த்து அரைச்சிருக்கோம். போதும். முடிச்சுட்டோம். முடிப்போம். கறி மசாலா இருக்குல்ல, இது கொதிக்காம இறக்கிற வேண்டியதான். ஒரு 5 மினிட்ஸில் மொத்தம் அந்த தேங்காய் வந்து கொதிச்சு வரவும் நம்ம கீழே இறக்கிடும். மல்லி இலையை போட்டு இறக்கிறது. ஓகே, இப்போ எல்லாம் முடிஞ்சுது. நல்லா தேங்காய் கொதிச்சிச்சு, தரதாட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு. இப்போ வந்து நம்ம மல்லித்தலையை தூவி அப்படியே இறக்கிடலாம். இப்போ வந்து மணக்கா நல்லா மணக்கேன். இப்படி மோந்து பார்த்து சொல்லியோ. சரி, ரெடி. சால்னா ரெடி, எலும்பு சால்னா ரெடி. அடுத்து வந்து பிரியாணி போட போகிறோம். சிக்கன் பிரியாணி. ஒரு கூட எடுத்துட்டு ஒரு தண்ணி எடுத்துட்டு எடுத்துட்டா தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம். ஆமாம், இது 300 ml இருக்கும். டால்டா இப்போ பட்டை, ஏலம், கிராம்பு, பிரிஞ்சி இலை. வெங்காயம்
போடுதான் தக்காளி பழம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு தட்டி ஜக்கில் இருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து தட்டி போட்டுருக்கோம் நேச்சராக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து தட்டி போட்டுருக்கோம் அரைக்காம சிக்கன் பையா கூட தட்டி விட்டுரு பிரியாணி மசாலா ஆமாம் வந்து 200 கிராம் பிரியாணி மசாலா இருக்கு 4 கிலோ 1 கிலோவுக்கு வந்து 50 கிராம் நம்ம 4 கிலோ கறி போட்டுருக்கோம் இது வந்து 200 கிராம் மசாலா போடுறோம் வேண்டாம் நாளைக்கு தள்ளி ஊற்றும் எடுத்துட்டோம் தயிர் மிஸ் போடும் லாஸ்ட்டாக போட்டுருவோம் இது வந்து நெய்யில் வறுத்து பண்ணோம் கிஸ்மிஸா கவர் அதெல்லாம் இருக்குது ஏதாவது பேப்பர் நினைத்து போட்டுருக்கு நெய்யில் வறுத்து பண்ணோம் அவங்க வந்து சட்டி பாத்திரம் இல்லைலாம் இதை எடுக்க போடலாம் அண்டி பருப்பு பார்த்தீங்க சரி ரைட்டு பரவாயில்ல 20 ரூபாய்க்குன்னு போட்டிருந்தேன் அண்டி பருப்பு மட்டும் போட்டுருப்பாரு நீ சரி இந்த அரிசி திட்டுக்கலாம் அப்படியே அள்ளி போடுங்க இது 4 கிலோ நல்லது வழியிலே
கண்ணா பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பர். சுண்டா தென்காசி மறக்காம தென்காசி புதுசு சாப்பிடுறது சேனல் வந்து சப்ஸ்கிரைப். ஹாய் நண்பர்களே, வணக்கம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா?